வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் மூணாருக்கு நாங்கள் போன இடத்தையெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரூட்டில் இருக்குது. ஒன்று மாட்டுப்பட்டி டைரெக்ஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின் டைரெக்ஷன், நெக்ஸ்ட்டு வந்து கோயம்புத்தூர் டைரெக்ஷன், அப்புறம் வந்து மதுரை டைரெக்ஷன். மொத்தம் 4 ரூட் வழியாக நம்ம போகலாம். ஆனால் நாங்கள் போனது வந்து மதுரை ரூட்டு போடி வழியாக போடி மெட்டுக்கு தான் நாங்கள் போனோம். இப்போ நாங்கள் போடியிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ போடிமெட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்னிங் 7 நாங்கள் கிளம்பிட்டோம். சாப்பாடு எதுவுமே சாப்பிடல. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொண்டு போயிட்டோம். எங்களுக்கு வந்து பக்கம்தான் மூணாறு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா விண்ணை தாண்டி வருவாயால் சிம்பு திரிசாவும் நடிச்சிருப்பாங்க. அதில் ஒரு சீன் வந்து பைக் ஓட்டுற சீன் வந்து இந்த இடத்துல தான் இருந்துச்சான். அதை நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ போடிமெட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. ஆனால் நல்லா வெயிலுங்க. நாங்கள் போகிற அன்னைக்கெல்லாம் சரியான வெயில். முதல் நாள் நாங்கள் 2 டேஸ் ட்ரிப்பு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா சரியான வெயில். அந்த வெயிலில் கூட பார்த்தீங்கன்னா சரியான பனிமூட்டம் சூப்பராக இருந்துச்சு. இந்த பனிமூட்டத்தெல்லாம் பார்த்து ரசித்து பார்த்துக்கோங்க. வெறும் குக்கிங் வீடியோவாக நான் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வீடியோவும் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீக்லி 1 டேஸ் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ பனிமூட்டத்தெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போகிற பாதையில் ஒரு கோயில் இருக்கும். இந்த கோயிலை கூட நம்ம பார்த்துட்டு போகலாம். பக்கத்துலேயே ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி இருக்குது. அது வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. இப்போ போடிமெட்டை வந்து நம்ம நெருங்கியாச்சு. நாங்கள் இன்னும் சாப்பிடல. இப்போ ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா 8 ஆச்சு. இப்போ போடிமெட்டுக்கு வந்தாச்சு. இதாங்க போடிமெட்டு. சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா. அந்த வெயில்லையும் அந்த சாரல், லைட்டான ஒரு சாரலோட செம்மையாக இருந்துச்சுங்க. இங்கே வேணும்னா நம்ம டீ காஃபி சாப்பிட்லாம். டிஃபன் சாப்பிட்றவங்களும் இங்கேயே சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு கூட நம்ம மேலே ஏறுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். டீ கடை இருக்குது, ஃப்ரூட்ஸ் கடை இருக்குது, எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ நாங்கள் பழம் மட்டும் நாங்கள் வாங்கிட்டு இப்போ நாங்கள் கிளம்பியாச்சு. இப்போ போடிமெட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ போடிமெட்டில் இருந்து நம்ம மூணாருக்கு கிளம்பியாச்சு. இப்போ மூணாருக்கு போகிற பாதையில் தான் நாங்கள் சாப்பிட்டோம். அந்த இடத்தையும் நான் காமிக்கிறேன். இப்போ லீவ் விட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பசங்களை கூப்பிட்டு போங்க. சரியான கிளைமேட்டு சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தோட்டம் இருக்குது. ஃபுல்லாக ஏலக்காய் தாங்க. இந்த செடி பூரா பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தான். உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த செடிக்கு அடியில் தான் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி காயாக வரும். அது உங்களுக்கு இந்த சரியாக வரலை. இப்போ செடி மட்டும்தான் இருக்குது. இது ஃபுல்லாக ஏலக்காய் செடி தான். இந்த கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய், டீ ஃபேக்ட்ரி இதுதான் அதிகமாக இருக்கும். தேயிலை தோட்டம் அதிகமாக இருக்கும். பக்கத்துலேயே டீ ஃபேக்ட்ரியெலாம் இருக்குது. அதையும் நாங்கள் பார்த்தோம். அது வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றோம். இட்லியெல்லாம் நாங்கள் கொண்டு போயாச்சு. அங்கேயே வச்சு சாப்பிட்டுட்டோம். நீங்களும் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மூணாருக்கு மேலே ஏறியாச்சு. ஃபுல்லாக தேயிலை தோட்டம் தான். உங்களுக்கு சைடில் பார்த்தாலே தெரியும். அங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணுறவங்களும் பண்ணுறாங்க. மேலே ஏற ஏற பார்த்தீங்கன்னா சரியான ஒரு குளிருங்க. வெயிலும் அடிக்குது, குளிரும் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா சம்மருக்கு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். எவ்வளோ பனிமூட்டமாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டம்.
ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த கிளைமேட் எல்லாம் சூப்பராக இருக்கும். அது நேச்சராக நம்ம பார்க்குறப்போ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இங்கே நாங்கள் நிறையா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் பொட்டானிக்கல் கார்டன் தான் போனோம். பொட்டானிக்கல் கார்டனில் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கு வந்து 150, சில்ட்ரன்ஸுக்கு வந்து 100 ருபீஸு. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா சரியான இடங்க. ஒன் டே கூட பத்தாது. நிறைய இடம் இருக்குது பார்க்குறதுக்கு. சின்ன பசங்க விளையாடுறதுக்கு இடம் இருக்குது. இயற்கையான சூழ்நிலையை பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒன் டே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. மூணாருக்கு வந்த நிமிஷத்தில் நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். அந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா தான் நாங்கள் பொட்டானிக்கல் கார்டன் வந்தோம். அதுக்கப்புறம் குண்டலா டேம் எல்லாம் பார்த்தோம். இதான் பொட்டானிக்கல் கார்டன். உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் எல்லாம் இருக்குது. தேவையான பேக்கு, சின்ன பசங்களுக்கு வந்து செயின், வளையல், நிறையா அக்சசரிஸ் நிறையா இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கிறலாம். ஆனால் சும்மா பார்த்துக்கிட்டோம் நாங்கள். இந்த இடத்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பூவெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்னஸ்ஸாக நம்ம ஊட்டியில் பார்க்குறத விட இது ரொம்ப பெஸ்ட்டுங்க. உங்களுக்கு ஒரு டவர் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். அந்த டவர் மேலே நாங்கள் ஏறி அதுக்கு தனியாக பீஸ் சார்ஜ் கேட்குறாங்க. அங்கே மேலே ஏறி கூட நம்ம சூப்பராக ஃபோட்டோலாம் எடுக்கலாம். நாங்கள் பொட்டானிக்கல் கார்டன் போய் ஈவினிங் ஆயிடுச்சு. உள்ளே போய் வெளியே வர்றதுக்கே இந்த பசங்க விளையாடுறதுக்கு இடமெல்லாம் நிறையா இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மூணாறு சொல்லி மூணாறுன்னு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறவங்க நிறையா இருந்தாங்க. நாமளும் போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நாங்களும் இதான் ஃபஸ்ட் டைம் பொட்டானிக்கல் கார்டன் போனது. இவ்வளோ இடம் இருக்கான்னு சொல்லி எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ இந்த வியூ பாயிண்ட் நான் காமிச்சேன் பாருங்கள். அதுக்கு மேலே ஏறி நாங்கள் மேலே ஏறியும் பார்த்தோம். இந்த இடத்துல நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்கள். இந்த இடமும் இதை விட சூப்பராக இருக்கும். உள்ள ஒரு கார்டன் மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப டயர்ட்னஸ் ஆயிருங்க. நடந்து ரொம்ப நம்மளுக்கு டயர்டாக தெரியும். அவ்வளோ இடம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கள்ளுச்செடி. கள்ளுச்செடியிலே விதவிதமாக இருக்குங்க. ஒவ்வொரு கள்ளுச்செடியும் ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதுலேயே பூ பூத்துருக்கு. உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நம்ம ஊரில் இந்த மாதிரி கள்ளுச்செடியெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை. நிறையா இருக்குது கள்ளுச்செடி எல்லாம். அங்கே நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆனால் எதையுமே நம்ம பிடுங்கக்கூடாது. நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிறலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே இன்னொரு கார்டன் மாதிரி இருக்கும். இதுக்குள்ளேயும் போய் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டீ ஃபேக்ட்ரி இருக்குது. நான் டீ ஃபேக்ட்ரியோட வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் நான் லிங்க் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அது தனி வீடியோவை நான் போட்டிருக்கேன். இந்த இடத்த பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். ரொம்ப பசுமையாகவும் இருக்கும். அதில் ஒவ்வொரு செடிகளில் பார்த்தீங்கன்னா தேனியெல்லாம் அதிகமாக இருக்குங்க. இந்த வியூ பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நான் மேலேருந்து பார்க்குறப்ப சூப்பராக ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த கிளைமேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அடர்ந்த சூழ்நிலையாக இருக்கும் பாருங்கள். அந்த பனிமூட்டம் அந்த மாதிரி இருந்துச்சு. நான் கீழே இறங்குனதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் கீழே போகும். பக்கத்துலேயே அந்த ரோஸ் கார்டனு, டேலியா பூ இதெல்லாம் சூப்பராக இருக்குது. மலர் கண்காட்சியெல்லாம் சூப்பராக இருக்குங்க.
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறோன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பக்கத்துலேயே நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிடலாம். நான் மேலே ஏறி காமிச்சேன் பாருங்கள், அந்த இடம் தான் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி போகுது. இந்த தண்ணியில் கூட போய் நின்று நல்லா விளையாடலாம். சூப்பராக இருக்கும். அந்த பாருங்கள், அந்த தண்ணி போகிற இடம் இதுதான் இந்த இடம். அவ்வளோதாங்க, இன்னும் நிறைய இடமெல்லாம் இருக்குது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இட்லி பூ பார்த்தீங்கன்னா சின்ன பூவாகவும் ஒரு பிங்க் கலரில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வாடாமல்லி கலரில் இருக்குது. வித்தியாசமாக இருக்குங்க. இன்னும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க, நிறைய இடம் இருக்குது. இந்த இடத்த பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. இது மேலேருந்து ஒரு ஜருக்கு பிள்ளை மாதிரி மேலே நம்ம இருந்து சல்லுன்னு கீழே இறங்கி கீழே வரலாம். ஆனால் பயமாக இருக்குது. பசங்களுக்கு விருப்பப்படுறவங்க அந்த மாதிரி விளையாடலாம். டைனோசர் இருக்குது, அது வந்து செடியிலே வச்சு செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு இடமெல்லாம் நிறையா இருக்குங்க. இந்த இடத்த பாருங்கள், உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதுவும் சின்ன பசங்க விளையாடுறதுக்கான இடம்தான். நம்ம வைகை டேம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இடத்துல இருக்கிற மாதிரியே விளையாட்டு பொருள் எல்லாமே இங்கே இருக்குது. அவ்வளோதாங்க. இன்னமும் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னும் நாங்கள் மூணாறில் நாங்கள் எங்கே போன இடத்துலலாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.